படத்துடைய ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மினியன்ஸ் எல்லாம் சேர்ந்து குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு காட் தேடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேடுறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ராஜாவா ஒருத்தர் இருந்தாதான் அவங்க கூட இவங்க வேலை செஞ்சுதான் பழக்கம். இவங்க தனியா வந்து தனிப்பட்ட முறையா அவங்க இயங்க மாட்டாங்க. மினியன்ஸ்க்கெல்லாம் எப்பயுமே ஒருத்தர் வந்து நமக்கு மேல ஒரு பாஸ் இருக்கணும், அந்த பாஸ் உத்தரவிட்டா நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அந்த பாஸை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. போற இடத்துல ஒரு பாஸ்கிட்டே ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடக்கும். ஒரு பாஸ் கிட்ட போய் வேலை செய்வாங்க. அவர் ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஆளா இருப்பாரு. அவரை பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் எங்க கால் வச்சாலும் உடைஞ்சிரும். அவர் உடையாத மாதிரி ஒரு பொருள் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அந்த பாஸ் கிட்ட இருந்து திரும்ப தப்பிச்சு வருவாங்க. இன்னொருத்தர் ஒரு ராஜா கிட்ட போய் வேலை செய்வாங்க. அந்த ராஜா வந்து அப்படி சேர்ல உட்காந்து இருப்பாரு. இவங்கெல்லாம் காவக்காகிற மாதிரி கத்தி வச்சு நின்றுருப்பாங்க. ஒரு மினியன்ஸ் அப்படியே தூங்கிடும். அப்படியே கத்தி விழுந்து ராஜா தலை சதக்கிட்டு வெட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் வேலை செய்வாங்க. ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட போய் வேலை செய்வாங்க. அவர் வந்து ஒரு புக்கு வச்சு மந்திர புக்கு ஒன்று வச்சிருப்பாரு. அந்த புக்கை எடுத்து ஒன்றுன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் படிக்கும் போது அதில் படிக்கிற இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சொல்லுவாரு மினியன்ஸ் பண்ணிட்டு, இதை நீங்க தொடவே கூடாது, என்னை கேட்காம நீங்க தொடவே கூடாதுன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சதுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தீ குழம்பாய் வந்து ஒரு அதுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் உருவாகும். உடனே வந்து தீயா நெருப்பா கக்குன உடனே அந்த மந்திரவாதி இருந்தார்ல, அவர் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவார். அவரும் அழிஞ்சிருவாரு. அப்புறம் அந்த புக்கு என்ன வந்து அந்த இருந்த அந்த பில்டிங் எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லாமே ஒரு மாதிரி அழிஞ்சு போயிடும். அந்த புக்கு மட்டும் இருக்கும். ஒரு மினியன்ஸ் புக்கு தூக்கிட்டு ஓடி வந்துடும். ஸோ ஓடி வந்தது எங்க போறதே தெரியாம ரொம்ப கஷ்டத்துல எல்லாரும் என்ன சொல்றது, நொந்து போய் நூலாக போய் நமக்குன்னு ஒரு ராஜா இல்லையே, நம்ம யாருக்கிட்ட நம்ம வேலை பார்க்கறது, நம்மளால சொந்தமா இயங்க முடியலையேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே எப்பயுமே நம்ம எங்கெங்க போறோம் எங்கெங்க வர்றோம் அப்படிங்கிற எல்லா இடத்தையுமே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு புக்கில் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த டிராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா கதைகள் சொல்றது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த வரைஞ்சி வச்சுக்கிட்டே வருவாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. எப்பயுமே இணை பிரியாமல் இருப்பாங்க. சரி ஓகே, மோன்ஸ்டர்லாம் அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. அடுத்த ராஜாவை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. ராஜான்னா அவங்களுக்கான ஒரு பாஸ், யாருக்கிட்ட வேலை செய்யறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். எங்கடா போறது தப்பிச்சு விடும்போது ஒரு டக்கு குதிரையில் ஒருத்தர் வந்துட்டு இருப்பான். குதிரையில் வருவான். பின்னாடி 4 பேர் துரத்திட்டு இருப்பாங்க. அவர் பெரிய திருடன். ஸோ துரத்தி வரும்போது என்ன பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கு சொல்லி குதிரையில் ஏறி உட்காந்துருவாங்க. எல்லாரும் குதிரையில் ஏறி உட்காந்து டக்கு ஓடுவாங்க. ஓடும்போது அங்கே போயிடலாம். அவன் வந்து இவங்களை பார்த்து பயந்துக்கிடுவான். ஸோ நம்மளை பிடிக்கதான் வர்றாங்க. அவன் பெரிய பேகு பணம் கொண்டு போவான், பெரிய மூட்டை நிறையா. ஸோ இவன் நம்மளை தான் துரத்துறாங்கன்னு சொல்லி ஓடிவாங்க. ஓடும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி கடைசியில குதிரையை போயிடும். கூட வந்து எல்லாருமே போயிடுவாங்க. ஒருத்தர் பயந்துருவான் இவங்களை பார்த்து, நம்மளை எப்படியாவது பிடிச்சிருவாங்க சொல்லி ஒரு ட்ரெயின்ல ஏறுவான். ட்ரெயின்ல ஏறினதுமே மான்ஸ்டர்லாம் இது நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. ட்ரெயின்ல ஏறினதும் அது ஓடி அவங்க திரும்ப அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். தப்பிச்சு போனதும் இந்த ட்ரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படி தெரியாது அவங்களுக்கு. ட்ரெயின்ல உட்காந்து எல்லாம் டிரைவர்லாம் துரத்திட்டு மினிமன்ஸ் தான் ஓட்டுவானுங்க. அதுல வந்து ஆரன் சவுண்ட் ஒன்று இருக்கு. இப்படியே பாம்பாம் அறிவாளுங்க, பாம்பா அப்படியே பில்டிங் எல்லாம் இடிச்சு உடச்சிட்டு போவாங்க. ஆளுகள்லாம் ஏற்றுவானுங்க, பாம்பாம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படிவாங்க. அப்புறம் பார்த்தா ட்ரெயினே அப்படியே சாப்பாய் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தையோட அம்மா கூட்டிட்டு வரும்போது பாப்பா அப்படியே அடிச்சுட்டே போவாங்க. போகும்போது அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் அப்படியே ஒன் சைடா சாயும். அவர் பார்த்தா இந்த சைடு ஒன் சைடா சாயும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப பயமாயிடும். என்னோட ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் வந்து அது ஒரு ஷூட்டிங் ஹவுஸ். அந்த ஷூட்டிங் ஹவுஸ்ல வந்து ஒருத்தர் ஷூட்டிங் எடுத்திருப்பாரு. அவர் வந்து சூப்பர் மேரி கேரக்டர்ல நம்ம வந்து கேம் விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, அவர் தான் சூப்பர் மேரி தான். அவர் தான் இதுல டைரக்டரா வந்திருப்பாரு. ஸோ உள்ள ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் பண்ணாங்க, ட்ரெயினை வந்து சர்வன் உள்ள அடிச்சு போயிடுவாங்க. நிறுத்துங்க எல்லாம் கத்துவாங்க. சூப்பர் மேரி அவரும் கத்துவாரு. உடனே அவர் தான் முன்னாடி ட்ரெயினை பாட்டுவாரு, பாம் கை ரத்து போயிடும். அது நல்லா ஜாலியா இருந்தது. அப்புறம் பார்த்தா எல்லாரும் உள்ள போயிட்டு இவர் ஷூட் பண்ணிட்ட படத்தை போட்டு சொல்லி அந்த ப்ரொடியூசர்லாம் கேட்பாங்க. ஸோ படம் போட்டு பார்த்ததுமே என்ன நடக்க போதோ என்ன செய்ய போறோம் தெரியல சொல்லி உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த படத்தை போட்டதுமே பார்ப்பாங்க. இந்த மினியன்ஸ் எல்லாம் வந்ததெல்லாம் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ப்ரொடியூசர்லாம் இது எப்படி இருக்கு, இது சூப்பரா இருக்கு, இவங்களாம் திரும்ப வரணும், இவங்களை வச்சுதான் படமே எடுக்கணும் அப்படின்றாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்துருவாங்க. சரி ஓகே, இவர் ரொம்ப குஷி ஆயிடுவார். அப்புறம் போய் அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சூப்பர் மேரிஸ் அவர் தான் டைரக்டர். படத்துல நடிக்கிறதா நாங்களா, வாவ் இது ரொம்ப ஜாலியா இருக்கு, நீங்க தான் இனிமேல் எங்களுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நடிக்க போவாங்க. நடிச்சு எல்லா படங்களையும் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு,
மைக் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அப்பதான் மைக் கண்டுபிடிப்பாங்க. வாய்ஸ் நம்ம பேசுகிற வாய்ஸில் அதில் கேட்கணும்னு சொல்லி ஒரு மைக் ஒன்று கண்டுபிடிச்சி ஸோ அந்த மைக்கை கொண்டுட்டு வந்து வச்சு ஸோ இனிமேல் நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்ல, வாய்ஸ் நமக்கு நல்லாவே கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மைக்கை வச்சிருவாங்க. மைக்கில் வந்து பேசுவாங்க. அது இன்னும் நல்லா பயங்கரமாக இருக்கும். சரி, ஓகே, இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் எல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். உங்களால் வந்து இந்த சினிமா எடுக்க முடியாது, நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப சொதப்பிட்டீங்கன்னு சொல்லி மினியன்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் முதல்ல வெளியே அனுப்ப சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததும் மூட் அப்செட் ஆகிடும். நம்ம என்னடா நம்ம ஒரு சினிமா ஸ்டூடியோவில் போய் நம்ம நடிக்கணும்னு சொல்லி வந்து நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தமாயிடுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஸ்டோரியை வந்து எப்பயுமே ரைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போதான் இந்த இந்த டைரக்டர் வருவார். டைரக்டர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. நான் என்ன பண்ண தெரியல அப்படின்னாரு. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டூடியோக்குள்ளே இருக்கும்போது அந்த டைரக்டர் கூட ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக இருப்பார். ஸோ எல்லா விஷயங்களும் ரொம்ப ஓடி ஓடி அந்த லைட்டிங் ரெடி பண்ணுறது, சேர் ரெடி பண்ணுறது, ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணுறது, ஸோ எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்கும்போது டைரக்டர் சொல்லுவார், டே உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, நீ எல்லாத்துலேயும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிற, அதனால நீ வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு விஷயம் நீ ஆஸ்கார் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது அந்த ஆஸ்கார் அப்படிங்கிற மைண்டு வந்து அந்த வேர்டு வந்து மைண்டில் அப்படியே ஏறிடும். கிர்ரெண்டு ஜேம்ஸ்ன்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவன் மைண்டில் ரொம்ப ஏறினது ஆஸ்கார், வாவ் நான் ஆஸ்கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருப்பான். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து அந்த ஸ்டூடியோவில் தான் அவங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ரொம்ப கஷ்டமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுற ஜேம்ஸ் கேட்கும்போது, இல்லை எனக்கு என்ன பண்ண தெரியல. அவங்க மினியன்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அது வேறு ஏதோ லாங்குவேஜ் நமக்கு அது புரியலை. பட் மற்றபடி எல்லாமே தமிழில் தான் இருக்கும். இவங்க மட்டுமே அவங்களுடைய ஒரு டோன் வச்சுருப்பாங்க, அதில் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நமக்கு எல்லாமே புரியும். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து புரியும், இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, அது நமக்கு புரிஞ்சிருது. மற்றது வந்து அதிகமாக புரியல. ஆனால் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே சரின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ண போகிறா, இல்லை எனக்கு என்ன பண்ண தெரியல. அவர் சொல்லுவார், நீ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுற, நீ ஒரு நல்ல மெமரி பவர் உனக்கு அதிகமாக இருக்குது, அதனால நீ வந்து ஒரு டைரக்டர் ஆகணும். உனக்கு வந்து நான் என்னால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஆனால் உனக்கு நான் ஒன்றே ஒன்று வேணால் கொடுக்கலாம்னு சொல்லுவேன். சரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூட் கேஸ் எடுத்து அந்த சூட் கேஸை திறந்து உள்ளேருந்து ஒரு அப்படியே கேமராவை எடுத்து கொடுப்பாரு. அவன் அப்படியே பிரமிச்சு போயிடுவான். இது எனக்கு அப்படின்னு, உனக்கு தான் இதை வச்சு நீ எது வேணாலும் பண்ணலாம், உனக்கு வேண்டிய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த டைரக்டர். சரின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு கேமரா எடுத்து வந்துடுவாங்க. கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டெல்லாம் ஒரே திங்கி கூட இருந்தவங்களாம் சண்டை போட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்டூடியோ விட்டு வெளியே அனுப்புறது பெரிய மலை ஒரு பெரிய குடோனுக்குள்ள வந்து அடைஞ்சிருவாங்க. அடைஞ்சிட்டு என்ன பண்ண தெரியாமல் ரொம்ப உட்காந்துருக்கும் போது டக்குன்னு திங்க் பண்ணுவான், நம்ம ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது கூட இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் என்னடா சொல்ற, நான் படம் எடுக்கிறதா, அதெல்லாம் எப்படி நம்மளால முடியும் எனக்கு தெரியும், இதுக்கு ஸ்டோரி எங்கே போகிறதுன்னு கேட்பான். ஸ்டோரி எங்கே போகிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக உட்காந்துருப்பாங்க. நைட்டு எல்லாம் தூங்கியிருப்பாங்க. இவன் மட்டும் என்ன பண்ணுவான், அவனுடைய அந்த பழைய ரைட் பண்ணி வச்சிருந்த புக்கில் வந்து எங்கெங்கே போனான் எங்கே வந்தான் அதனுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். ஸ்டோரி எல்லாம் கார்ட்டூன் பொம்மை போட்டு வரைஞ்சிருப்பான். இதெல்லாம் எடுத்து ஒரு மழை நனைஞ்சிரும், அந்த புக்கை நனைஞ்சிரும். அப்போ அந்த புக்கை திறந்து பார்க்கும்போது, ஓ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதையே நம்ம படமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த போர்டில் ஒவ்வொரு பேஜாக எடுத்து வைப்பான். இது நாங்கள் முதல்ல சந்திச்சது, இது செகண்ட் சந்திச்சது, இது 3வது சந்திச்சது, இது இந்த ராஜாவை சந்திச்சது, ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு கடைசியில் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாயிடும். அவன் ரொம்ப குஷி ஆகிடுவான். ஓ ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து அந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய மான்ஸ்டார் ஒன்று வச்சுருப்பான். ஏன்னா இவங்க தனிப்பட்ட முறையாக செயல்பட முடியாது, அதனால பெரிய ஒரு மான்ஸ்டார் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு மான்ஸ்டாரை வச்சு அது கீழே இவங்க எல்லாமே அடாப்ட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்டை கூட்டங்காட்டி நல்லா இருக்கடா பார்த்துட்டு அவனுக்கு குஷி ஆகிடுவான். இது எப்படி நீ ரெடி பண்ண, சூப்பராக இருக்கு, அப்போ நம்மளே படம் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. கேமரா எடுத்துட்டு எல்லாம் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் எப்பயுமே கேமரா பிடிச்சிட்டே இருப்பான். ஓகே இதை வச்சு நம்ம படம் பண்ணி ஆகணும், நம்ம படம் ஹிட்டு கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. கிளம்பி ஷூட்டிங் எடுக்க போயிடுவானுங்க. ஷூட்டிங் எடுத்துட்டு அதே வச்சு இன்னும் நிறைய பிரம்மாண்டமான இதெல்லாம் உருவாக்குவானுங்க. சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு ஒரு மான்ஸ்டார் வேணும், இந்த படம் எப்படியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டார் அந்த புக்கு மந்திர புக்கு இட்டு வந்தாங்கன்னா அதை படிச்சதுமே ஒன்று வந்துடும், குட்டியாக ஒன்று வந்துடும். ஹாஹா என்ன பண்ணுறீங்க என்ன சரிங்க, நான் தான் இனிமேல் உங்க கூட இருக்க போகிறேன், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு கவலையே படவில்லை அப்படின்னு சொல்லுவோம். சரி சொல்லி அதை கூட்டிட்டு வந்துருவானுங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு பெரிய வஞ்சகம் வச்சு அவங்கள வந்து பழி எடுக்கிறதுக்காக வந்திருக்கும். சரி அது அவங்களுக்கு தெரியாது, நல்லவே மாதிரியே நடிச்சிட்டு இருக்கும். சரி சொல்லி அதை கூட்டிட்டு வந்துருவாங்க. அது என்ன பண்ணு, நாங்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்தோம், நீங்க என்ன இவ்வளோ குட்டியாக இருக்கிறவங்க கேட்பா, இல்லை நான் வந்துட்டேன்ல ஒரு நீங்க நினைக்கிறதுல பெரிய ஒரு மாஸ்டர் இருக்கும், அவனை நான் வர வச்சுருன்னு சொன்னேன். சரின்னு கூட்டிட்டு போய் இன்னொரு மாஸ்டர் உருவாக்குவோம். அந்த புக்கை எடுத்து படிச்சதுமே அவன் வருவான். அவன் பார்த்தா அவன் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். என்னன்னா ரோட்ல போய் காரை முழுங்குறான், பஸ்ஸை முழுங்குறான், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் முழுங்குறான், எல்லாத்தையுமே முழுங்குறான். அவ்வளோ பெரிய மான்ஸ்டர். அட்டா பாவி இவனை வச்சு எப்படா படம் எடுக்க சொல்லிட்டு அது அவங்களுக்கே பிரச்சனையா மாறிடும்.
அப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்து 2 பேரும் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்குமே அந்த கேமரா விடாம ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அவன் தான் இவங்க சண்டை போட்டு போயிருப்பான். ஆனா இவங்களுக்காக கடைசியில் அவனும் உள்ள வந்துடுவான். உள்ள வந்துட்டு அந்த கேமரா வச்சுட்டு கடைசி வரைக்குமே படம் எடுத்துகிட்டே இருப்பானுங்க. எடுத்துட்டு ஒரு வழியாக ரெடி ஆகிடும். படம்லாம் ரெடி ஆகி அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபிலிம்லாம் எடுத்து கட் பண்ணி எடிட் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு ரெடி ஆகி ஒரு பெரிய தேட்டரை உருவாக்கி ஸோ தேட்டரில் போயிட்டு எல்லா ஆடியன்ஸ் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு மினியன்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கோம் பாருங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு வாவ் ஃபேண்டாஸ்டிக், மினியன்ஸால் எப்படியெல்லாம் உருவாக்க முடியுமா, எவ்வளோ ஜாலியாக இருக்குது படம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்க. அதே மேடையில் என்ன பண்ணுவாங்க, அந்த படம் எடுத்த டைரக்டரை கூப்பிட்டு ஒருத்தர் வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஆஸ்கர், டேக் த ஆஸ்கர். அவன் வா எனக்கு ஆஸ்காரா, நான் நினைச்ச மாதிரியே வாங்கிட்டேன் சொல்லிட்டு அது பயங்கர ஃபன்னியாக இருந்தது. ஸோ விஎம்எக்ஸ் செம்மையாக இருந்தது, டைலாக் செம்மையாக இருந்தது. தமிழில் தான் எல்லாமே டைலாக்லாம் தமிழில் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் புதுசாக கேரக்டர்ஸ் இதை பண்ண இதுக்கு நான் பார்த்தது இல்லை. இப்போ தான் நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. 3Dல வேற போட்டிருந்தாங்க. 3D நல்லா இருந்தது. இதுல ஒரு ரொமான்டிக் ஒன்று வேற இருக்கு. ஒருத்தர் வந்து விண்ணுலகத்துல இருந்து வருவாரு, ரோபோட் மாதிரி. அவர் வந்து இந்த மக்கள் எல்லாம் அழிக்க போறேன், இந்த மக்கள் எல்லாம் கொல்ல போறேன்னு சொல்லி வருவாரு. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவரை பார்த்துட்டு நீ ரொம்ப சூப்பரா இருக்க சொல்லிட்டு அவர் அப்படியே படம் சொன்னாங்க, இனிமேல் நான் மக்களை கொல்றதே இல்லை, இனிமேல் நான் ஓப்பனாடி இருக்க வச்சுட்டு போயிடுவான். ஸோ அது நல்லா இருந்தது. ஏன்னா எதுக்கு வந்து தெரியாமே அவளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. நிறைய இடங்களை படம் ரசிக்கபடியா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல செம்ம காமெடி. படம் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் படம். பட் கூட இருந்தவங்க நல்ல ஜாலியாக சிரிச்சாங்க. பக்கத்தில் உட்காந்தெல்லாம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் வச்சு பார்க்குற மாதிரி இருந்தது ஹாலிவுட் படங்கள். பட் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எப்பயோ இது வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. பட் இது இப்போதான் வந்திருக்குது. இதுக்கப்புறம் இது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு படங்களை ஸ்க்ரீனில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட்டோட பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலராக நம்ம மூவிஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான மூவிஸ். நம்ம கார்ட்டூனில் டிவியில் பார்த்துட்டு சின்னதாக பிட்ஸ் பார்க்குறதோட ஒரு படமாக ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்பா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. 3Dயில் வேறு 3D நல்லா இருந்தது. அப்புறம் வேற என்ன சொல்கிறது, ஓகே படம் ஜாலியாக இருந்தது. சின்ன பசங்களை கூட்டு போயெல்லாம் மஜா பண்ணுவாளுங்க. நல்ல என்ஜாயபுளாக இருந்தது. இந்த வாரத்தில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஹாப்பி.